தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளில் உள்ள வசதிகளுக்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய இனி தடையில்லை என்றும், கட்டணம் வசூல் குறித்து சரிபார்க்க தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய குழுவுக்கு தடையில்லை என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? சிபிஎஸ்இ பள்ளிகளில் இருக்கக்கூடிய வசதிகளுக்கு ஏற்பதான் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பதை சரிபார்க்க தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய குழுவுக்கு எந்த தடையும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தெளிவுபடுத்தி அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் செயல்பட்டு வரக்கூடிய ஆசான் நினைவு மேல்நிலை பள்ளியில் பயிலக்கூடிய மாணவி கடந்த 2018-19 ஆண்டு முதல் 2020-21 ஆண்டு வரை செலுத்தாமல் இருக்கக்கூடிய 76,275 ரூபாய் கட்டண பாக்கியை 12% வட்டியுடன் செலுத்த மாணவியினுடைய பெற்றோருக்கு உத்தரவிடக் கோரி பள்ளி நிர்வாகம் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் பள்ளி நிர்வாகம் வழங்கக்கூடிய வசதிகளுக்கு ஏற்பவே கட்டணம் வசூலிக்கிறதா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய குழுவுக்கு உரிமையியல் நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து பள்ளி நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கட்டண வசூல் முறைப்படுத்தல் சட்டத்தை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும், உச்சநீதிமன்ற வழக்கு முடிவுக்கு வரும் வரை எந்த விசாரணையும் மேற்கொள்வதில்லை என கட்டண நிர்ணய குழு முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி லட்சுமி நாராயணன் பள்ளிகள் இருக்கக்கூடிய வசதிகளுக்கு ஏற்பதான் கட்டணம் வசூலிக்கிறதா என சரிபார்க்க வகை செய்யக்கூடிய அந்த சட்ட பிரிவை தவிர மற்ற பிரிவுகளை தான் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதாக கூறி பள்ளிகள் வழங்கக்கூடிய வசதிகளுக்கு ஏற்றபடிதான் கட்டணம் வசூலிக்கிறதா என சரிபார்க்க கட்டண நிர்ணய குழுவுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை என தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் மாணவியினுடைய தந்தை தரப்பில் 50,000 ரூபாய் கட்டணத்தை அக்டோபர் 18ஆம் தேதிக்குள் செலுத்தி விடுவதாக தெரிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பள்ளியின் கட்டண விவரங்கள் குறித்து சரிபார்க்கும்படி கட்டண நிர்ணய குழுவுக்கு உரிமையியல் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவை உறுதி செய்தும் தற்போது அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.